வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் காலாவதியான மாத்திரை எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் அண்ணாமலையோட குடும்பாவியை எரித்து அவரோட கழுத்தில் செருப்பு மாலை போட்டு அண்ணாமலையோட ஃபோட்டோவை அதிமுகவினர் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உண்மையிலே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன் அதிமுகவினர் இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறாங்க? நான் தொண்டர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ சொல்ல, எடப்பாடிக்கு ஜால்ரா அடிக்கிற, எடப்பாடியால் ஆதாயம் பெற்றுக்கொண்டிருக்கிற, எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறவங்கள தான் சொல்கிறேன் நான். மற்றவங்களாம் என் மேலே வருத்தப்பட வேண்டாம். அவங்களெல்லாம் நான் எதுவும் விமர்சனம் பண்ணலை. இதில் பெரும்பாலான அதிமுக மூத்த தலைவர்கள் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கல. மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கல. உண்மையை சொல்லணும்னா அதிமுகவோட ஐடி விங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சிங்கை ராமச்சந்திரன், கிஷோர் கே சாமி, இந்த மாதிரி சில சில்லற பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அதே போல் மதுரை டாக்டர் சரவணன், இவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடிக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க. அதே போல் மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்பி உதயகுமார், கேபி முனுசாமி, ஜெயக்குமார், இவங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தீவிரமாக ஆதரவு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே மனசார ஆதரவு கொடுக்குறாங்களா அல்லது ஏதாவது கட்டாயத்தின் அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறாங்களான்னு தெரில. இதில் வேலுமணி, தங்கமணி இவங்களாம் சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதே போல் காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையால் பாஜகவிலேருந்து கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க. அதிமுகவில் இணைஞ்சதுமே எடப்பாடி பழனிசாமி வளர்மதிக்கு அடுத்ததாக மகளிர் துணை செயலாளராக ஒரு பெரிய போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காரு. உண்மையிலே காயத்ரி ரகுராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு கிடைச்ச அந்த பெரிய போஸ்டிங்கை பயன்படுத்தி அண்ணாமலை மேலே ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சுட்டு தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் கவனத்தில் வச்சு திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியும் தற்போதைய அமைச்சர்களையும் கடுமையாக எதிர்க்கணும். அவங்க என்னென்னலாம் தவறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இப்படி தொடர்ந்து காயத்ரி ரகுராம் பண்ணாங்க அப்படின்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் காயத்ரி ரகுராமுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலாம். உதாரணமாக மயிலாப்பூர் தொகுதியை கூட காயத்ரி ரகுராமுக்கு ஒதுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை விட்டுட்டு தொடர்ந்து அண்ணாமலையை மட்டுமே திட்டிகிட்டு இருந்தால் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சலிப்பாயிடுது. ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க. அதையே 24 மணி நேரம் வேலையாக வச்சுருக்கும்போது அது காயத்ரி ரகுராமரோட வளர்ச்சிக்கே ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் கண்டிப்பாக உணரணும். இன்றைக்கி பாருங்கள், அண்ணாமலை 40 வயசாகுது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட கண்லேயும் விரலை விட்டு ஆட்டுறாரு. இன்றைக்கி இந்தியாவில் 12 பேரை ஆக்ஸ்போர்டு தேர்ந்தெடுக்கும். அதில் அண்ணாமலையும் ஒருத்தர். அவருடைய குறிக்கோளில் அவர் கரெக்டாக பயணம் செய்கிறாரு. நாளுக்கு நாள் அவருடைய அரசியலை அவர் வளர்ந்துட்டு வர்றார். அது மறுக்க முடியாத உண்மை. அதே போல் இந்த சிங்கை ராமச்சந்திரன், அப்புறம் காயத்ரி ரகுராம், அதற்கு பிறகு மதுரை டாக்டர் சரவணன், இன்னும் ஒரு சிலர்லாம் எடப்பாடி பழனிசாமியை பொய்யான புகழ்ச்சி புகழ்கிறாங்க. எடப்பாடியார் ஐயா கொய்யா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட காலில் போய் விழுந்து கும்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி எடப்பாடி பழனிசாமியோட காலில் விழுந்து கும்பிட்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியானவரா? ஒரு காலாவதியான மாத்திரை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். அதே போல் அண்ணாமலை மேலே இவங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவம்பாளையம் கொலை வழக்கை பற்றி பொதுத்தளத்தில் அண்ணாமலை போட்டு உடைச்சிட்டார். அதுதான் இப்போ அண்ணாமலை, அதாவது எடப்பாடிக்கு யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க மனசில் சுருக்குன்னு குத்திருச்சு. சிலுவம்பாளையம் கொலை வழக்கை டச் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் அண்ணாமலையோட கொடும்பாவி எரிக்கப்பட்டு அண்ணாமலையோட கழுத்தில் செருப்பு மாலை போடப்பட்டு அவரோட ஃபோட்டோவை செருப்பால் அடிக்கிறாங்க. அதே போல் சமீப காலமாக எடப்பாடிக்கு ஜால்ரா தட்டுறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியால் தான் அதிமுக 4 வருஷமாக கட்டி காப்பாற்றப்பட்டது. செல்வி ஜெயலலிதாவோட இறப்பிற்கு பிறகு அதிமுக அழிஞ்சு போயிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைன்னா ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கிறது?
எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவே வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொய்யான புகழ்ச்சி புகுந்துட்டுருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் பீரியடில் சீஃப் செக்ரட்டரியாக கிரிஜா வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருந்தாங்க. இவங்களால தான் எடப்பாடி பழனிசாமி 2017லேருந்து 2019 வரைக்கும் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள், ஆரம்ப கட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆகும்போது 2 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துரும், 4 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிரிஜா வைத்தியநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், சிறந்த நிர்வாகி. அவங்க அப்பா வெங்கட்ரமணன் வந்து முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர். சிறந்த நிர்வாக திறமை வந்து இந்த அம்மா கிட்ட இருந்திருக்கு. சைலண்ட் கேரக்டர். எஸ்வி சேகர் மாதிரிலாம் அவங்க போயிட்டு பொதுத்தளத்தில் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்கறது, ஒருத்தங்களை வந்து கடுமையாக திட்டுறது, விமர்சனம் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப திறமைசாலி. அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, எப்படி திறமையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சைலண்ட்டாக இருந்துட்டு எந்த விதமான ஒரு தற்பெருமையும் இல்லாமல் ரொம்ப அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. அவங்களால தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டது. முதல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட அன்னைக்கு தினமலரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது அவருடைய முகத்தை வந்து ஒரு பேப்பர் ஒன்று வச்சு மறைச்சிக்கிற மாதிரி கிரிஜா வைத்தியநாதன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகிருந்தது. அந்த ஃபோட்டோவை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அதையே உத்து பார்த்துட்டு இருந்தேன். கிரிஜா வைத்தியநாதன் அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து 9th ரேங்க் வாங்கின ஒரு பெண்மணி அவங்க. எடப்பாடி பழனிசாமி டிகிரி கூட ஒழுங்காக முடிச்சிருப்பாரா என்னன்னு தெரியாது. சரி, இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் வந்து சரியாக படிக்கிறதில்ல, அதை விட்டுருங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அவங்க அதிகாரிகள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியோட கல்வி தகுதி பற்றி கூட எனக்கு பெருசாக கவலை கிடையாது. ஆனால் தொடர்ந்து 2017லேருந்து 2019 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போயெல்லாம் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்ததோ, எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை வந்து ஸ்டாலின் வந்து கவிழ்க்க முயற்சி பண்ணும்போதும் கிரிஜா வைத்தியநாதன் தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மி பீஸு, ஒரு காலாவதியான மாத்திரை. நன்றி, வணக்கம்.